வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். யுக்ரைன் படையெடுப்பு அநீதி என்றால் காசா மீதான போரும் அநீதியே, அமெரிக்காவிடம் சுட்டினார் டத்தோஸ்ரீ அன்வார். விசா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மலேசிய கெனடிய பிரதமர்கள் கலந்தாலோசனை, சிக்கல்களை விரைந்து களைய உறுதி. எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்கிறது மைகா, கட்சியை வலுப்படுத்தி இளமை தோற்றம் தர தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் உறுதி. சமூக நீதியும் மாந்த உரிமையும் நிலைநாட்டப்படுவது அவசியம். உலகளவிலான வர்த்தகத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும். எனவே காசா விவகாரத்தில் அமெரிக்கா நியாயத்தையும் அணிசேரா போக்கையும் கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். காசாவில் சண்டை நிறுத்தத்தை எல்லா நாடுகளும் வலியுறுத்த வேண்டும். இனியும் பொதுமக்கள், குறிப்பாக கைக்குழந்தைகளும் சிறாரும் அந்த போரில் மரணிக்கக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தினார். யுக்ரைன் மீதான படையெடுப்பையும் மூர்க்கத்தனத்தையும் கண்டிக்க உலக நாடுகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. காசாவின் இன்றைய நிலை யுக்ரைனை காட்டிலும் மோசமானது. எல்லாமும் உயிர்தான், எல்லாமும் இழப்புதான். நிலம் வேறானாலும் நீதி ஒன்றுதான். எனவே யுக்ரைனைப் போலவே காசா மீதான தாக்குதலும் கண்டிக்கத்தக்கது என பிரதமர் ஓங்கி ஒலித்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெற்ற ஏபெக் பொருளாதார தலைவர்கள் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். வளரும் நாடான மலேசியா அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசுகளுடன் சிறந்த வர்த்தக உறவை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். அமெரிக்க, சீன அதிபர்கள் நடத்திய இருவழி சந்திப்பை மலேசியா வரவேற்பதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். காசா தீபகற்பத்தில் சண்டை நிறுத்தப்பட வேண்டும். மாந்தநேய அமைதி நடவடிக்கை நீட்டிக்கப்பட வேண்டும். மேற்காசியாவில் பகைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். புரூனை, இந்தோனேசியா, மலேசியா ஆகியவை கூட்டாக அந்த வலியுறுத்தலை முன்வைத்துள்ளன. 2023 ஏபெக் பொருளாதார தலைவர்கள் வெளியிட்டிருக்கும் கோல்டன் கேட் பிரகடனத்தை அந்த 3 அண்டை நாடுகளும் பேராதரவுடன் வரவேற்றன. கவனத்தை ஈர்க்கும் பொருளாதார விவகாரங்கள் அனைத்தையும் அந்த பிரகடனம் அடக்கியிருக்கிறது. உச்சநிலை கூட்டத்தில் தலைவர் எனும் வகையில் யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை சாடி அமெரிக்கா மற்றொரு பிரகடனத்தை வெளியிட்டது. அதற்கு ஆதரவு தெரிவித்த புரூனை, மலேசியா, இந்தோனேசியா ஆகியவை அத்தகைய நிலையே காசாவிலும் நிலவுவதை தனி அறிக்கையில் சுட்டின. உலகளவில் போரினாலும் அரசியல் நெருக்கடியாலும் மக்கள் படும் துயர் கண்டு பொறுமிய அந்த 3 ஆசியான் நாடுகளும் உலக பொருளாதாரமும் அதனால் சீரழிவது குறித்து வருத்தம் தெரிவித்தன. காசாவில் பொதுமக்களுக்கு இன்றியமையா பொருள்களும் சேவைகளும் தடையின்றி உடனடியாக கிடைக்க உலக சமூகம் உதவ வேண்டும் என்றும் புரூனை, மலேசியா, இந்தோனேசியா வலியுறுத்தின. ஏபெக் பொருளாதார தலைவர்கள் உச்ச கூட்டத்தின் ஊடே டத்தோஸ்ரீ அன்வார் கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் சந்திப்பு நடத்தினார். பாலஸ்தீன விவகாரம், இரு நாடுகளுக்கு இடையிலான விசா, ரோஹிங்கியா அகதிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்கள் கலந்துரையாடினர். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதன் வழி மேற்காசிய நெருக்கடிக்கு தீர்வு காணப்படும். அதற்கு அனைத்துலக சமூக முனைய வேண்டும் என அவ்விரு தலைவர்களும் ஒருமித்த கருத்தை முன்வைத்தனர். கனடாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விரும்பும் மலேசியர் 4 முதல் 6 மாத காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது. ஆனால் கனடிய சுற்றுப்பயணிகளுக்கு வந்திறங்கியவுடன் விசா வழங்கப்படுவதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். அந்த விவகாரத்துக்கு விரைந்து தீர்வு எட்டப்படும் என ட்ரூடோ உறுதியளித்தார். அதேவேளை மலேசியாவில் உள்ள ரோஹிங்கியா அகதிகளுக்கு உதவிகளை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மற்றும் பிளாக்பெர்ரி நிறுவனத்துக்கு இடையிலான நீண்டகால மென்பொருள் மற்றும் சேவைக்கான உடன்படிக்கையை அவ்விரு தலைவர்களும் வரவேற்றனர். அதன் வழி இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என மலேசிய கெனடிய பிரதமர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.
இதனிடையே அமெரிக்க இஸ்லாமிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடனும் பிரதமர் சந்திப்பு நடத்தினார். செயற்கை நுண்ணறிவு, கல்வி, விண்வெளித்துறை தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. 6 முதன்மை நிறுவனங்களின் தலைவர்கள் இன்று டத்துஸ்ரீ அன்வாரை சந்தித்தனர். அவர்கள் அனைவரும் மலேசியாவில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன நெருக்கடியில் இஸ்ரேலுக்கு எதிராக மலேசியா தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது குறித்து அவர்கள் நன்றி பாராட்டினர். திரங்கானு கமாமான் P40 இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் சீராக நடைபெற்றது. அங்கு தேசிய முன்னணிக்கும் பாசுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. கமாமான் நகராண்மை கழகத்தின் வைடூரிய விழா மண்டபத்தில் காலை 9 மணிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 1 மணி நேரத்திற்குள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். காலை 10:15 மணிக்கு P40 கமாமான் இடைத்தேர்தல் மேலாண்மை அதிகாரி அஹ்மத் ஃபர்ஹான் அப்துல் வஹாப் வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்தார். தேசிய முன்னணியை நிகர்த்து ஆயுதப்படை முன்னாள் தளபதி தான்ஸ்ரீ முகமது அஃபண்டி ராஜ முகமது நூரும், பாஸ் கட்சியை நிகர்த்து திரங்கானு மந்திரி பசா டத்துஸ்ரீ டாக்டர் சம்சுரி முக்தாரும் போட்டியிடுகின்றனர். அரசியல் களத்தில் இல்லாத ஒருவரை தேசிய முன்னணி இம்முறை களமிறக்குகிறது. தேசிய அரசியல் நீரோட்டத்தில் நீண்ட நெடிய காலம் பயணம் செய்யும் டத்துஸ்ரீ டாக்டர் சம்சுரி முக்தாரை பாஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இருவரின் நனிச்சிறந்த பின்புலமும் மக்களுக்கு சிறந்த சேவையை நல்க தடையாக இராது என அரசியல் நோக்கர்கள் கருத்துரைக்கின்றனர். அயல் நாடுகளில் மேற்கல்வியை தொடரும் மலேசிய மாணவர்கள் நாட்டின் மாண்பை எடுத்துக்காட்டும் தூதர்கள். பண்பாட்டு பரிமாற்றம், நம்பிக்கை, பல்வகை பண்பு ஆகியவற்றில் நாடுகளுக்கு இடையேயான இருவழி உறவை அணுக்கப்படுத்துவதில் அவர்களின் பங்கு அளப்பரியது என நினைவுறுத்தியுள்ளார் துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப். அயல் நாடுகளில் மலேசிய மாணவர்கள் பயில்வதால் அனைத்துலக தரத்திலான பட்டதாரிகளை உருவாக்கவியலும். மேலும் அவர்களால் மாறுபட்ட பண்பாட்டு கூறுகளை அறிய முடிவதுடன் மாந்த மூலதன திறனும் மேம்படும். பெய்ஜிங்கில் மலேசிய உயர்கல்வி மாணவர்களுடனான சந்திப்பில் அவர் பங்கேற்றார். வேளாண் மூலப்பொருள் துறையில் இருவழி வர்த்தகத்தை மேம்படுத்துவதில் நுண்ணோக்கப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ ஃபடிலா வலியுறுத்தினார். திரங்கானு, கிளந்தானில் கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை அந்நிலை நீடிக்கும் என அது தெரிவித்தது. தும்பாட், பசேமாஸ், கோத்தாபாரு, ஜெல்லி, தனமேரா, பச்சோக், மச்சாங், பசேபுத்தே, குவலக்ராய் ஆகிய பகுதிகளில் மழை கடுமையாக இருக்கும். அந்த பகுதிகளில் 6 மணி நேரத்தில் 60 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. கிளந்தான், கெடா, பெரா, பஹாங், சபா ஆகியவற்றிலும் கனத்த மழைக்கு சாத்தியம் உண்டு. எய்ம்ஸ் மருத்துவமனையும் கல்லூரியையும் விரைவில் அமைக்கவிருக்கிறது மாய்கா. மலேசிய இந்தியரை முன்னிறுத்தி குரல் எழுப்புவதிலும் சமூக நலத்தை பேணுவதிலும் கட்சி ஒருபோதும் தடம் மாறாது என மாய்கா தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் சூளுரைத்தார். கெடாவில் 2001ஆம் ஆண்டு தொடங்கி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. கல்வியின் மூலம் மட்டுமே சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என்பதில் கட்சி திடமாக உள்ளது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஸ்லாங்கூரில் அடுத்த ஆண்டு மாய்கா ஆதரவில் கல்லூரி ஒன்று உதயமாகவிருப்பதை தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். அந்த கல்லூரியில் இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு பயிற்சிகளை ஏற்படுத்தி தர ஏனைய பல்கலைக்கழகங்களுடன் கைகோர்க்கப்படும் என்றார் அவர். நம்ம இந்த கட்சியை மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயத்தை ஒரு உன்னத இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சேர்ந்த கூட்டங்க இது. நம்ம வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாடுபடுறது எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு சேர்த்து தான். 84 இருந்து 45,000 மாணவர்கள் டேப் காலேஜ் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வந்துருச்சு மேடம்? 15,000. யூனிவர்சிட்டி நீங்கள் இதை எப்படி எடுத்து பார்க்கணுன்னா நம்மளோட எண்ணிக்கை, அதாவது நம்ம மாணவர்கள் எண்ணிக்கை இத்தனை வருஷத்தில் நம்ம எத்தனை பேரை பட்டத்தறி ஆக்கியிருக்கோம். இட்ஸ் a very very big significant amount. மாய்காவின் 77ஆம் ஆண்டு பொது பேரவையில் கொள்கை உரையாற்றிய அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார்.
முந்தைய அரசாங்கம் அறிவித்ததைப் போல் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு 2,50,00,000 ரிங்கேட் ஒதுக்கீட்டை வழங்கிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நன்றி நவின்றார். நடப்பு அரசியல் சூழலுக்கு ஏற்ப மாய்காவை உருமாற்றும் அதேவேளை கட்சியை இளமையாக்கும் முன்னெடுப்புகள் தொடரப்படும் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது கொள்கை உரையில் குறிப்பிட்டார். அதற்கு கிளைத் தலைவர்கள் உட்பட அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். பழைய அரசியல் பாணி இனியும் ஈடுபடாது என அவர் மாய்கா உறுப்பினர்களுக்கு நினைவுறுத்தினார். கட்சிக்கு இந்தியர்கள் அதிகமானோரை கவர்வதில் அவர்கள் புயலாக இயங்க வேண்டும். அன்பான பேராளர்களே, இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள்லாம் எங்களை அலங்காரப்படுத்தி பெரிய பெரிய பதவியில் கொடுத்த வசி எங்களுக்கு கடன் இருக்குது இந்த கட்சி செலுத்துறதுக்கு. ஆனால் இருந்து நீங்கள் எல்லாமே எவனாச்சும் ஒரு தெரிஞ்சு நடத்திட்டு போட்டுமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்றானுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படிங்க இந்த எங்களை நீங்கள் சீர்திருத்தம் பண்ண போகிறீங்க? இது உண்மையிலே ஒரு சிரமமான வேலைங்க. நாங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீச்சல் அடிக்கிறது ரொம்ப சிரமமான வேலை. கட்சித் தலைவரின் கொள்கை உரை சமூகத்தின் நாட்டின் அரசியலின் நடப்பு தேவையை எடுத்துரைப்பதாக பேராளர்கள் கருத்துரைத்தனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் அவரோட கொள்கை உரைகளை பற்றி கட்சி மேம்பாட்டு பற்றி பேசியிருந்தார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி இந்த நிலைமையில் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இது இண்டிபெண்டாக வருது, ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் கட்சி யார் நம்பி இல்லாமல் இருக்கிறதுக்கு அவரோட மெயின் கொள்கை உரை அதுதான் சொல்லியிருந்தார். தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்கள் கொள்கை உரையில் நிறைய முக்கியமான விஷயங்கள் கட்சி உறுப்பினர்கள் கிட்ட எடுத்து சொன்னார். முக்கியமாக என்னன்னா கட்சி இயங்கணும்னா கிளைகள் ரொம்ப ஆணித்தனமாக இயங்க வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிளை, ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு மாநிலம், இளைஞர், மகளிர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டிசிப்ளினோட நம்ம இந்த கட்சியில் நம்ம வேலைகளை செய்தோம் என்றால் தனி ஸ்ட்ரெங்த், அதாவது தனி பலம் உள்ள ஒரு கட்சியாக நம்ம எப்போதுமே திகழ்வோம். அதாவது ஒரு விஷனரி லீடர் அப்படி தான் யோசிப்பாங்க. தற்காலத்துக்கு யோசிக்கக்கூடிய தலைமைத்துவம் இதில் தான் ஸ்ரீ விக்கி வந்ததுக்கப்புறம் அந்த தலைமைத்துவம் அதாவது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த இளைய தலைமுறை, யங் ஜெனரேஷனுக்கு என்ன கட்சி மூலமா பண்ணணும், வலுப்படுத்தணும், அப்படி தான் அவருடைய கொள்கை உரை. அது மட்டும் இல்லை, அவரோட கொள்கை உரை இந்த கட்சி இன்னும் மென்மேலும் எத்தனை வருஷமா ஆனாலும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை உரையாக இந்த வருட மாய்கா 77வது பேராளர் மாநாட்டில் கொடுத்துருக்காரு. இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் இப்போ உள்ளி 18 கொண்டு வந்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எப்படி கட்சிகளுக்கு கொண்டு வந்து அவங்க இந்த வயசானவங்களோட விஸ்டம் கூட பயிற்சி எப்படி யங்ஸ்டர்ஸ் எம்பவர் பண்ணி கிராஸ் ரூட் வேலை அடிப்பத்தில் எப்படி எம்பவர் பண்ணுறது பேசினார். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலாம் போகிறாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷ்னலில் அவங்க ஒரு வேல்யூ இருக்குது. எப்படி அந்த வேல்யூ அந்த கம்யூனிட்டிக்கு பாய்க்கிற மாதிரி திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிளைத் தலைவர்கள் தன் அங்கத்தினர்களை வலுப்படுத்த வேண்டும். அதே வேளையில் கிளை, தொகுதி, மாநிலம் எல்லோரும் மக்கள் சேவையை முன்னுதாரணமாக வைத்து கிளையை வலுப்படுத்தி அந்த சேவையை முதன்மையில் வைத்து சேவை ஆற்ற வேண்டும். அப்பொழுதுதான் மறுபடியும் அடிமட்ட நமது இந்திய சமுதாயத்தின் ஆதரவை நம்ம மீண்டும் எடுக்க முடியும். அதோடு தற்போது நமது கட்சி மிக வலுவாக இருக்கின்றது. பொருளாதாரத்திலும் சரி, கட்சி உறுப்பினர் அடிப்படையிலும் சரி. இப்போ எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ் காலேஜு, அப்புறம் நம்ம தேஃப் காலேஜ், இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம பிள்ளைங்க நிறையா அதில் நல்லா சப்போர்ட் அடைகிறாங்க. அந்த அடிப்படையில் தான்ஸ்ரீ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பிள்ளைங்களை கைவிடாமல் நிறையா ஸ்காலர்ஷிப், லோனு இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு, நம்ம இந்தியர் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்கள இந்த மாதிரி துறையில் எய்ம்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவத்துறை, நர்சிங், இந்த ஃபார்மசூட்டிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே தொழில்நுட்ப கல்லூரி தேஃப் காலேஜ் இருக்குது. மாய்காவின் பொற்காலம் திரும்ப கட்சித் தலைவருடன் இணைந்து பணியாற்றப் போவதாக அவர்கள் உறுதி கூறினர். இந்தியர்கள் மத்தியில் மாய்கா இன்னமும் ஏற்புடையதாக இருப்பதை அவர்கள் சுட்டினர்.
பேரரசரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க அடுத்த பொது தேர்தல் வரையில் மாய்கா நடப்பு அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும். அந்த முடிவில் கட்சி உறுப்பினர்கள் திடமாக இருக்கின்றனர். பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான போதிலும் மாய்கா சமூகத்திற்கு சேவையாற்றுவதில் தொடர்ந்து பீடு நடை போடுகிறது. இன்றைய மாநாட்டில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அவர்களுடைய பொது மன்னிப்பு அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை மாய்கா வலியுறுத்தும். அதற்கடுத்து வருகின்ற கட்சி தேர்தலில் மாய்காவின் தேசிய தலைவர் அவர்களுக்கு போட்டியின்றி அவர்கள் ஏகமனதாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் மாய்கா முன்னெடுக்கும். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காத போதிலும் சமுதாயத்திற்கான மாய்காவின் பணி தொடரும் என இன்றைய பேரவையில் உறுதியளிக்கப்பட்டது. மாய்காவின் இன்றைய ஒருநாள் பொது பேரவையில் இந்திய சமூகத்தின் அரசியல் போராட்டம் மற்றும் மாய்கா தலைமைத்துவம் எனும் தலைப்பிலான ஆய்வு நூல் வெளியீடு கண்டது. 1946 ஆண்டு தொடக்கம் 2020 வரையில் இந்திய சமூகம் கடந்து வந்த அரசியல் போராட்டங்களையும் மாய்கா அதன் தலைமைத்துவத்தில் கண்ட மாற்றங்களையும் அந்நூல் பறைசாற்றுகிறது. தற்போது மலாய் மொழியில் வெளியீடு கண்டிருக்கும் அதனை அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி இயற்றியுள்ளார். கூடிய விரைவில் அதன் தமிழாக்கம் மலேசிய இந்தியர்களின் கையில் தவடும் என்றார் அவர். தொடக்கத்தில் இந்தியர்கள் தோட்டப்புறங்களெல்லாம் இருந்தாங்க. அவங்க சந்தித்த போராட்டங்கள், குறிப்பாக அரசியல் போராட்டங்கள், வாழ்வினை போராட்டங்கள், அதை பற்றிலாம் நான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கேன். அவங்க சந்தித்த துயர சம்பவங்களையும் எழுதியிருக்கேன். அவங்க சாதித்ததையும் எழுதியிருக்கேன். அதே நேரத்தில் 46ஆம் ஆண்டு மாய்கா தொடங்கப்பட்டது. மாய்கா தொடங்கியது முதல் இன்று வரை உள்ள தலைமைத்துவம் பற்றி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கேன். ஒவ்வொரு தலைவர்களும் இந்த சமூகத்துக்கு என்ன செய்திருக்காங்க, சாதனை புரிஞ்சிருக்காங்க என்பதை பற்றியும் தெளிவாக எழுதியிருக்கேன். அந்த அளவில் ஓவராலாக ஒரு பெனராமிக் வியூ ஆஃப் மலேசியன் இந்தியன்ஸை பற்றி அதில் நான் எழுதியிருக்கேன். அந்த நூலை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் மாய்கா துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் இணைந்து அறிமுகம் செய்தனர். சமுதாயத்தை மேம்படுத்துவதில் கட்சி கடந்த போராட்டங்களை தெரிந்து கொள்ள மலேசியர்கள் அந்நூலை வாங்கி படிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். Dibelenggu masalah undang-undang, dihimpit figuaman yang tinggi, tidak tahu ke mana hendak dituju. Jabatan Bantuan Guaman sedia membantu dalam memberikan khidmat nasihat undang-undang serta mewakili anak Guam dalam perbicaraan di mahkamah meliputi perkara jenayah, perkara sivil, perkara kekeluargaan sivil dan perkara kekeluargaan syariah. Bertindak sebagai perantara dalam menyelesaikan pertikaian secara damai dan sukarela. Bertindak sebagai pendamping Guaman kepada kanak-kanak yang menjadi mangsa jenayah seksual menurut lunas-lunas perundangan demi mencapai matlamat keadilan. Mencapai matlamat keadilan. தென் பிலிப்பீன்ஸை உலுக்கிய 6.7 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கத்துக்கு 60 பலியானார்கள். மேலும் 2 தேடும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மிண்டனாவ் தீவில் 60 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக ஜெர்மனிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. அந்த பேரிடரில் 18 பேர் காயமுற்றனர். அப்பகுதியில் மின் விநியோகமும் தடைப்பட்டது. நிலநடுக்கத்தை அடுத்து ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. அமெரிக்காவும் பிலிப்பீன்ஸும் அணுவாற்றல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மணிலாவுக்கு அணு தொழில்நுட்பம் உபகரணங்களை வாஷிங்டன் அனுப்ப அந்த ஒப்பந்தம் துணைக்கோலும். அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தின் ஊடே 2 நாடுகளும் அந்த அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளின்கனும் பங்கேற்றார். கரிம வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தி எரியாற்றலை மேம்படுத்தும் தொழில்நுட்பத்தின் புதிய கூறுகளை ஆராய அது வகை செய்யும். கடந்த ஆண்டு நவம்பர் தொடங்கி அதற்கான பேச்சுகள் தொடங்கின. 2032 வாக்கில் கலப்பு எரியாற்றல் கொள்கையில் அணுவாற்றல் இன்றியமையா பங்காற்றும் என பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியர் கோடி காட்டினார். எரியாற்றல், தளவாட, தகவல் பரிமாற்றம் முதலியவற்றுக்கு துணையாற்றும் அந்த உடன்படிக்கை செயல் வடிவம் காண அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் தேவை எனவும் அவர் தெரிவித்தார்.
இஸ்ரேல் பாலஸ்தீன போர் குறித்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் விசாரணையை தொடங்க வேண்டும். தென்னாப்பிரிக்கா, வங்காளதேசம் உள்ளிட்ட 5 நாடுகள் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன. அந்த போர் குறித்து பகைமை, வன்முறை உள்ளிட்ட கூறுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தலைமை வழக்கறிஞர் கரீம் தெரிவித்தார். காசா, எகிப்து எல்லையில் நிகழும் வன்செயல் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் போதுமான ஆதாரங்களை அவர் திரட்டியுள்ளார். மேலும் அதிகமான சான்றுகள் திரட்டப்பட்டு வருவதாக கரீம் குறிப்பிட்டார். இஸ்ரேலின் மூர்க்க தாக்குதலில் சிக்கி உயிர் தப்பியவர்களை நேரில் கண்டு மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. அதற்காக அவரின் குழு காசா தீபகற்பத்துக்கு பயணம் மேற்கொள்கிறது. 2 மாதங்களாக தொடரும் இஸ்ரேலின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க தொடர்புடைய எல்லா தரப்புகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கரீம் கேட்டுக் கொண்டார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மேற்கு கரையின் சுகாதார மையங்களின் மீது யூதப்படை 170க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதை உலக சுகாதார நிறுவனம் உறுதி செய்தது. சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையை WHO தீவிரப்படுத்தியுள்ளது. ஜெனினில் அமைந்துள்ள இப்னி சீனா மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய 6 சுகாதார அதிகாரிகள் சோதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அனைத்துலக போர் விதிகளின் அடிப்படையில் சுகாதார பணியாளர்களும் சுகாதார மையங்களும் தாக்குதலுக்கு இலக்காக கூடாது என்பதை WHO மீண்டும் நினைவுறுத்தியது. போரில் இதுவரை 12,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். அவர்களில் 5,000 பேர் சிறார் என WHO கலக்கம் தெரிவித்தது. இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்கான எரிபொருள், மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தை முடக்கியிருப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இந்தியா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இடிந்து விழுந்த நெடுஞ்சாலை சுரங்கத்துக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக தொடர்கிறது. 6ஆம் நாளான இன்று முதல்கட்ட பணிகள் நிறைவடைந்தன. இடிந்து விழுந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள 40 பணியாளர்களை வெளியேற்ற 6 நாள்களாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 21 மீட்டர் ஆழத்திற்கு அந்த சுரங்கத்தில் துளையிடும் பணிகள் நிறைவடைந்தன. எனினும் அங்கு சிக்கியுள்ளோரை வெளியேற்ற 60 மீட்டர் வரையில் தோண்ட வேண்டும். சிக்கியுள்ள பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சுரங்கம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பிரேசில் பென்டனலில் கொழுந்துவிட்டு எரிகிறது காட்டுத்தீ. அது உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல ஈரநிலமாகும். கடந்த 15ஆம் தேதி வரை 9 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதி தீக்கிரையானது. நவம்பர் 1ஆம் நாள் தொடங்கி 16ஆம் நாள் வரை அங்குள்ள உயிரினங்களை உட்படுத்திய 3098 தொற்று நேர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக தொடர்ச்சியாக பல வாரங்களுக்கு தீ நீடிக்கிறது. அதோடு காட்டு விலங்குகளும் தீக்கிரையாகின. மாட்டோ கிராசோ மாநிலத்தின் அருகே உள்ள 52 பகுதிகள் தீயில் அழிந்தன. கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனை கனமும் மறவாமல் நிதமும் நினைக்க வைக்கும் 6 நாள்களே கந்த சஷ்டி பெருவிழா. பக்தர் இடர் தீர்க்க பரமன் மகன் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் புரிந்து அருளாசி வழங்குகிறார். துதிப்போர்க்கு வல்வினைகள் போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும், அந்த நிமலன் அருள் நில்லாமல் கிட்டும். ஐப்பசி அமாவாசைக்கு பிறகு வரும் 6 நாள்கள் கந்த சஷ்டி பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றன. மாதந்தோறும் வரும் முழு நிலவு நாள்கள் அனைத்தும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு விழாக்கள் அமைந்தாலும் கந்த சஷ்டி விரதம் அடியார்கள் மனத்துக்கு மிக அணுக்கமானதாகும். 6 நாள்கள் நோன்பிருந்து அருமுகனை துதித்து சூர சம்ஹாரம் காண்பது கந்த சஷ்டியின் தத்துவம். வானமகள் தெய்வானையையும் வனமகள் வள்ளியையும் வேலவன் மனம் புணர்வதுடன் நிறைவடைகிறது இந்த பெருவிழா. 5ஆம் நாளான நேற்று சிக்கலில் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் பெற்றார் சிங்காரவேலவர். சூரனை வதைக்க புறப்படும் ஆவேசத்தை எடுத்துக்காட்டும் வகையில் சிங்காரவேலவர் முகத்தில் வேர்வை பூப்பது இன்று நிகழும் தெய்வாதீன அதிசயம்.
பெற்ற வேலவன் இன்று செந்தூரில் சூரனையும் அவன் சகோதர அசுரர்களையும் அழித்து அவர்களை தமது பாதங்களில் சேர்த்து அருள் புரியும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி என பக்தர் உள்ளம் பக்தி கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கிறது. தங்க மகனாக அறிவிக்கப்பட்டார் ஜூட் பெல்லிங்ஹம். அந்த இங்கிலாந்து இளம் காற்பந்து வீரர் பயர்ன் மியூனிக்கின் ஜமால் முசியாலா மற்றும் ஆர்பி லைப்சிக்கின் ஜாவி சிமோன்ஸ் இருவரையும் பின்னுக்கு தள்ளி அந்த உயரிய விருதை கைப்பற்றினார். காற்பந்து உலகில் மிளிரும் 21 வயதுக்கும் கீழ்ப்பட்ட வீரரை அங்கீகரிக்கும் நோக்கில் அந்த விருது வழங்கப்படுகிறது. இவ்வாண்டு ஜூனில் புருசியா டாட்மண்டிலிருந்து ரியால் மேட்ரிட்டிற்கு அணி மாறிய 20 வயது பெல்லிங்ஹம் ஸ்பெயினிய லா லீகாவில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த உள்ளூர் லீக்கில் தமது அணிக்காக களம் கண்ட 11 ஆட்டங்களின் மூலம் 10 கோல்களை அவர் புகுத்தியுள்ளார். தங்க மகன் விருதை இதற்கு முன்னர் வெயின் ரூனி, லியோனல் மெஸ்ஸி, கிலியான் எம்பாப்பே, எர்லிங் ஹாலண்ட் போன்றோர் வென்றிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரியால் மேட்ரிட்டின் மற்றொரு வீரரான வினிசியஸ் ஜூனியர் வரும் புதன்கிழமை உலகக்கிண்ண தகுதி சுற்று ஆட்டத்தை தவறவிடுவார். காயம் காரணமாக அந்த பிரேசிலியர் அர்ஜென்டினா உடனான ஆட்டத்தில் களமிறக்கப்பட மாட்டார். லத்தீன் அமெரிக்காவின் இரு காற்பந்து வல்லரசுகள் மோதிக்கொள்ளும் ஆட்டம் காலை 8:30 மணி வாக்கில் தொடங்கும். இதற்கு முன்னர் அரங்கேறிய கொலம்பியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 23 வயது வினிசியஸ் ஜூனியருக்கு இடது தொடையில் காயம் ஏற்பட்டது. யூரோ 2024 காற்பந்து போட்டிக்கு டென்மார்க் முன்னேறி இருக்கிறது. ஸ்லோவேனியாவுடனான தகுதி சுற்று ஆட்டத்தில் அது 2-1 என நூலிழையில் வாகை சூடியது. அந்த ஹெச் பிரிவு ஆட்டம் டென்மார்க்கிய சொந்த அரங்கில் நடைபெற்றது. அவனிக்கான 2 கோல்களை முற்பாதியில் ஜோவாக்கிம் மெலேவும் பிற்பாதியில் தாமஸ் டெலனியும் புகுத்தினர். ஸ்லோவேனியா அதன் ஒரே ஆறுதல் கோலை எரி ஹன்சா மூலம் பெற்றது. இன்னும் ஓர் ஆட்டம் கைவசம் இருக்கும் நிலையில் டென்மார்க் அப்பிரிவில் முதலிடத்தில் நீடிக்கிறது. அதனுடன் இணைந்து அல்பேனியாவும் யூரோ 2024 போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது. இப்பிரிவில் இடம்பெற்றிருக்கும் அவனி முன்னதாக மோல்டோவாவுடன் தலா ஒரு கோலில் சமம் கண்டது. ஆத்திசூடி பெரியாரை துணைக்குள். அறிவில் சிறந்த சான்றோர்களை துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக ஒருவரின் அறிவும் வாழ்வும் மேம்படும் என அறிவுறுத்துகிறார் ஒல்கா புகழ் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.